ஆட்சிக்கு வந்தா மாசக்கணக்கு மாத்தணும்னு சொன்னாங்க. நிதிச்சுமையை குறைக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை. கூடுதல் நிதிச்சுமையை ஏழை எளிய மக்களின் முதுகுகளில் ஏற்றிய இவர்களை மன்னிக்கலாமா? இந்த நிலை மாறிட வாக்களியுங்கள் தாமரை சின்னத்திற்கு. அதாவது எங்க அண்ணன் தேர்தல் பரப்புரையில மாஸ் காட்டிக்கிட்டு இருக்காரு. இறுதி கட்ட நெருங்கினாலும் அந்த மாஸ் குறையாமலே இருக்கு. கண்டிப்பா இவர் தான் ஜெயிச்சிருவாரு போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் தேர்தலோடைய அந்த வாக்குறுதிகள் வந்து கொடுத்துருக்காரு. இந்த தேர்தல் வாக்குறுதிகள் கேட்டதும் எல்லாரும் இந்த மாதிரியான வாக்குறுதிகளுக்கு தானே நாங்கள் எதிர்பார்த்தோம், இதுதானே மாற்றம் அப்படின்னு எல்லாரும் பேசுவாங்கன்னு பார்த்தோம். ஆனால் பெருசா அப்படி யாரும் இல்லை. ஓகே, ஏத்துக்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கு, அதை ஏத்துக்கலாம். என்ன ஏதுன்னு பார்த்துருவோமா? ஓகே, பார்த்துருவோம் வாங்க. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் மக்களே. எங்க அண்ணன் கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த தேர்தல் அறிக்கைகளை தான் வந்து உங்க எதிர்க்க வாசிக்க போறேன். கண்டிப்பா இது எல்லாருக்கிட்டையும் போய் சேரணும். ஏன்னா அவர் கொண்டு வந்திருக்க அந்த தேர்தல் அறிக்கைலாம் அந்த அளவுக்கு வருது, அழகே வருது. அந்த மாதிரியான வரவேற்கக்கூடிய ஒன்றா இருக்கு. என்னென்னு வரிசையாக பார்த்துருவோம். நான் லிஸ்ட்டு போட்டு கொண்டு வந்திருக்கேன். முதல்லது, வேலை இல்லா பட்டதாரிகளுக்கு மாதம் 4000 ரூபாய் வழங்கப்படும். நான்லாம் வேலைக்கு கிடைக்காம அவஸ்தப்பட்ட நேரங்களில் இது மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுங்களேன், இன்னைக்கு வேலைக்கு வந்திருக்க மாட்டேன். நான் மட்டும் வீட்டிலே இருந்திருப்பேன், ஜாலியாக இருந்திருப்பேன். ஆனால் அப்படி ஒன்று வந்து கொண்டு வராமல் போச்சு இந்த திமுக அரசு. இப்படி மாதிரியான ஒரு திட்டங்கள் கொடுக்க முடியுமா? இது எதன் அடிப்படையில் அண்ணன் கொடுக்க போறாருன்றதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவர் அதை விளக்கவும் இல்லை. வேலை இல்லாமல் இருக்கீங்களா, வேலைக்கு தேடிக்கிட்டு இருக்கீங்களா, உங்களுக்கு மாதம் 4000 ரூபா கொடுக்கப்படும். இப்போ எதன் அடிப்படையில் இவங்க இதை சொல்கிறாங்கன்றது யாருக்குமே தெரியாத ஒன்று தான். அவங்களுக்கும் இது அவங்களுக்கே தெரியுமான்னு கேட்டால் தெரியாது. ஆனால் இந்த 4000 ரூபான்றது வரவேற்கலாம், ரொம்ப அருமையான ஒன்று. இப்படி 4000 ரூபா கொடுத்துட்டீங்க அப்படின்னா யாரும் வந்து வேலைக்கு போக மாட்டேன். ஆனால் இது ஒரு பெரிய அளவில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. நீங்கள் எதை எடுத்துக்க போகிறீங்க, ரெட் பில்லா ப்ளூ பில்லா, எதை எடுத்துக்க போகிறீங்க அப்படின்றது தான் உங்கள் கையில் இருக்குது. ஏன்னா எல்லாத்துலேயுமே அந்த மாதிரியான ஒரு சில இதுதான். ஆனால் ஐயா எடப்பாடி ஐயா இதை 2000 ரூபா தருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதனுடைய மறு காப்பி தான் இதெல்லாம். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் ஸ்டாலின் இங்கே இது வரைக்கும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா, வேலை தேடிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த டிஎன்பிசி படிக்கிறது, ஐபிஎஸ்சி யூபிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு, இவங்களுக்குலாம் நாள் முதல்வன் அப்படின்ற ஒரு திட்டம் மூலயமா என்ன கொண்டு வந்திருக்காரு அப்படின்னா, மாதம் 7000 ரூபா தர்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூபிஎஸ்சில் இதெல்லாம் படிக்கிறவங்களுக்கு இப்படி தர்றதா சொல்லியிருக்காங்க. அப்போ அதுவா இதுவா, அதுவும் நம்ம தான் முடிவு பண்ணிக்கலாம். சரி, அடுத்தது வருவோம். ரொம்ப வரவேற்கக்கூடிய ஒன்று, ஏழை மணப்பெண்ணுக்கு 1 சவரன் தங்கம், 1 பட்டு புடவை. அண்ணன் சீருன்ற பேரில் 1 சவரன் தங்கம், 1 பட்டு புடவை ஏழைகளுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இந்த ஏழைன்றதை எப்படி கணக்கெடுப்பார்? மிடில் கிளாஸா, இல்லை இன்றைக்கி சொல்லக்கூடிய அந்த லோ கிளாஸில் இருக்கக்கூடிய, அது அப்பர் மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸ், அதுக்கும் கீழே இருக்கிறவங்க, உணவுக்கு வழி இல்லாமல் இருக்கவங்க, இவங்களுக்கு என்ன பண்ண போகிறாரு அப்படின்ற கேள்விக்கெல்லாம் பின்னாடி திட்டங்கள் இருக்குது. இது மட்டும் கிடையாது, பின்னாடி திட்டங்கள் இருக்குது. இது அதனுடைய ஒரு படியாக இருக்குது. ஆக வரதட்சணை கொடுக்கறத தடுக்க மாட்டீங்க, வரதட்சணை நீங்களும் சேர்த்து தான் கொடுப்பீங்க. சரி, வரவேற்கிறோம். 1 சவரன் தங்க வருதுன்னா யாருக்குன்னா வேணானா சொல்ல போகிறோம், கொடுங்க. இன்னொரு பக்கம் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை உயர்தர 100 காமராஜர்கள் சிறப்பு பள்ளி, காமராஜருடைய சிறப்பு பள்ளி, காமராஜர் பேரில் சிறப்பு பள்ளிகளை வந்து தொடங்க போகிறாரு. அது வந்து 100 உயர்தர, எத்தனாவதுலேருந்து 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கிறவங்களுக்கு உயர்தரமாக கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இன்றைக்கி மறுசீரமைக்கப்பட்ட பல்வேறு பள்ளிகளை போய் பாருங்கள், அது ரொம்ப நல்லாவே இருந்துக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ப்ரைவேட்டு அதெல்லாம் இருக்கிற மாதிரி இருந்துக்கிட்டு இருக்கு. எனக்கு என்ன கேள்வினா, விஜய் வித்யாலயான்னு ஒன்று இருக்குதுங்க இல்லையா, அது இப்போ நீங்கள் கணக்கில் கூட காட்டல இல்லைங்க இல்லையா, அந்த இடத்துல இருந்து அங்கே நீங்கள் வாங்கக்கூடிய ஃபீஸு எவ்வளோ, அதை நீங்கள் கம்மி பண்ணி தான் இது வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி எல்லாருக்கிட்டையும் வருதுங்க ஐயா. அதுக்கும் சேர்த்து நீங்கள் பதில் சொல்லிடுங்க ஐயா. அதுக்கப்புறம் அடுத்தது நம்ம பார்ப்போம். 5 ஏக்கருக்கு குறைவாக நிலம் உள்ள விவசாயிகளுக்கு வேளாண் கடன் தள்ளுபடி. எங்கள் ஐயா எடப்பாடி விவசாயியின் மகன், அவர் என்ன சொல்கிறார், கடன் ரத்து பண்ணுவோன்னு சொல்கிறார். நியாயமா அதெல்லாம்? கடன் ரத்து பண்ண முடியுமா? கடன் தள்ளுபடி பண்ணுவோம் நாங்கள், எங்கள் அண்ணன் சொல்கிறது. அடுத்தது
பதிவு செய்யப்பட்ட மீனவர்களுக்கு ரூபாய் 25 லட்சம் காப்பீடு தொகை. நல்ல வரவேற்கக்கூடிய ஒன்று தான். ஆனால் உங்கள் தொகுதியில் வேட்பாளராக நிற்கணும், அதாவது தூத்துக்குடியில் வேட்பாளராக நிற்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்த மீனவ பெண் ஐயா அம்மா அஜிதா அவர்களுக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க? இன்னி வரைக்கும் போய் கண்டுக்கல. அந்த அம்மா வெயிட் பண்ணி பார்த்துச்சு, நீங்கள் ஏதாச்சும் செய்வீங்கன்னு வெயிட் பண்ணி பார்த்துச்சு. வேறு வழியே இல்லாமல் மாற்று சக்தி இல்லை, இவர் எங்களை கண்டுக்க மாட்டார், எங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு உங்களுக்கு எதிரான தீய சக்தி கிட்ட போய் சேர்ந்துருச்சு. அப்போ இதுக்கு வழிவகுத்தது யார் அப்படின்னா அண்ணன் அவர்கள் தான் வழிவகுத்தார். அந்த பெண்ணுக்கு நீங்கள் ஒரு பதவி, நீங்கள் சீட்டு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, மாவட்ட செயலாளராக கொடுத்துருக்கலாமே, கொட்டுச்சே மாவட்ட துணை செயலாளராக கொடுத்துருக்கலாமே. மாறின்னு வந்து கொட்டுச்சு அவ்வளோ வேலைகளை. சரி செய்யலை, சரி விடுவோம். அடுத்து, அனைத்து வீடுகளுக்கும் குழாய் மூலம் குடிநீர் விநியோகம். எனக்கு என்ன சந்தேகம்னா, ஹவுசிங் போர்டு இருக்கு இல்லையா, அந்த பம்ப் அடித்து பிடிப்பாங்க இல்லையா, அவங்க வீட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. குழாய் போடுறதுக்கு மேலே டேங்க் ஏற்றுறது இது எல்லாமே செஞ்சுட்டாங்க. அப்போ இவர் எதுக்கு கொண்டு வருவார்? இப்போ ஏதாச்சும் இது இல்லாமல் ஏகப்பட்ட ஊர்கள் இருக்கு இல்லையா, குடிநீரே போய் சேராமல் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பாருன்ற பெரிய நம்பிக்கை இருக்குது. இவங்க தேர்தல் அறிக்கை எல்லாத்தையும் தெளிவாக கொடுத்துருவாங்க, அதை செயல்முறைப்படுத்த போகிற வடிவம் தான் தெரியாது. எங்கள் அண்ணன் சீமான் அண்ணன் பாருங்கள், படம் போட்டு காட்டுவார். படம் போட்டு காட்டுறது எதுவுமே உருப்படாது ஒரு பக்கம். அப்படி தான் அவர் காட்டிகிட்டு இருக்காரு. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் அடுத்தது என்னன்னு பார்ப்போம். மீன்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை வழங்கப்படும். நல்ல வரவேற்கக்கூடிய ஒன்றா இருக்குது. மீன்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை, ஒரு மீன் இவ்வளோ அப்படின்னு சொல்லி விற்பாங்க இல்லையா, அதனுடைய ஆதார விலையும் சேர்த்து இவங்களே ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. மீனவர்கள்லாம் ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது, அது அண்ணன் தான் ஃபிக்ஸ் பண்ணுவார், குறைந்தபட்ச ஆதார விலை அப்படின்றதுலாம். ஏன்னா என்ன விற்கணும் என்ன விற்கக்கூடாதுன்றதுலாம் அரசாங்கம் தான் முடிவு பண்ணும். இதுக்கு முன்னாடி நெல் பயிர் இதுக்கெல்லாம் தான் அந்த மாதிரி இருந்துச்சு, இதுக்கு இவர் மாற்றிடுறாரு. சரி, அடுத்தது, இன்டர்ன்ஷிப் பயிற்சியின் போது பட்டதாரிகளுக்கு 10,000 ரூபாய் வழங்கப்படும். எப்பேற்பட்ட ஒரு இது தெரியுமா இதெல்லாம்? இன்டர்ன்ஷிப் போய் பண்ணுறோம். இன்றைக்கும் பல இடங்களில் இன்டர்ன்ஷிப்புன்ற பேரில் வேலைகளை மட்டும் வாங்கிட்டு எங்கேயுமே சம்பளம் கொடுக்கறதே கிடையாது. இது ரியலாக இருக்கிற ஒன்று. நான் சும்மா ஏதோ கலாய்க்கணும் கூட பேச கிடையாது, இது உண்மையிலே இருக்கக்கூடிய ஒன்று. அதில் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். எனக்கெல்லாம் வந்து சம்பளமே கொடுக்காம, போக்குவரத்து கூட ஒன்றும் கொடுக்காம என் கூட இருந்தவங்க அத்தனை பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும். அதில் நேரத்தில் 10,000 ரூபான்னு இருக்குல்ல, இது ஒன்றுத்துக்காக அண்ணனை அப்படியே வாரி அணைச்சிக்கலாம். அடுத்து, அரசு தேர்வுக்கான ஆட்சேர்ப்பு கால அட்டவணை முறைப்படுத்தப்படும். புரியலையே. அரசு தேர்வுக்கான ஆட்சேர்ப்பு கால அட்டவணை முறைப்படுத்தப்படும். இந்த அரசு எக்ஸாம்ஸ் எழுதுனாங்கல்ல, அதுக்கான சேர்ப்புலாம் நடக்கும் இல்லையா, அதாவது கால அட்டவணை முறைப்படுத்துதல் அப்படின்னா நீங்கள் போய் அப்ளை பண்ணுறீங்க இல்லையா, அது எல்லாமே முறையாக நடக்கும், யாருக்குமே தெரியாமலாம் இருக்காது அப்படின்ற ஒரு அடிப்படையில் தான் இதை சொல்கிறாரு. முறைப்படுத்தப்படும். நிறைய விஷயங்கள் இங்கே முறைப்படுத்த வேண்டியது தான் இருக்குது. ஏன்னா திட்டங்கள் எல்லாம் நல்லா இருக்குது, அதை முறைப்படுத்தாமல் தான் பல பேருக்கு போய் சேராமல் இருக்குது. அதை தான் இவர் வந்து சொல்கிறாரு. ஏன்னா முழுக்க தீய சக்தி கிடையாது, அரைகுறை தீய சக்தி தான் வந்து திமுக அப்படின்ற அடிப்படையில் இதை நம்ம எடுத்துக்கலாமா அப்படின்னு அண்ணன் தான் சொல்லணும். இன்னொரு பக்கம், +2 ஐடி டிப்ளமோ படித்த வேலை இல்லாத இளைஞர்களுக்கு மாதம் 2,500 ரூபாய். நீ டிகிரி படிச்சனா 4,000 ரூபா, இல்லை +2 தான் முடிச்சிருக்கிற, இல்லை டிப்ளமோ இந்த மாதிரியான இது ஐடிஐ இதெல்லாம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா மாதம் 2,500 ரூபா. இந்த ஐடிஐ கான்செப்ட் இருக்குல்ல, தொழில் பயிற்சி மையம் அப்படின்னா அதுக்கு ஒரு பக்கம் பேர். என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களே வேலை வாங்கி கொடுத்துருவாங்க. அதில் யார் வேலை போகாமல் இருப்பாங்கன்னா, அதில் சில தகாத பழக்கங்களை வந்து பழகிக்கிட்டு யாருக்குமே அடங்காமல் இருக்கிறவங்க மட்டும்தான் வேலைக்கு போகாமல் இருப்பாங்க. இல்லை அதையும் மீறி நான் இன்னும் மேலே படிக்க போகிறேன் அப்படின்னு போகிறாங்க இல்லையா, அவங்க வேலைக்கு போகாமல் இருப்பாங்க. அவங்களுக்கான வரவேற்பு கொடுக்கறது எல்லாமே ஓகே தான். ஆனால் ஐடிஐயோட செட்டப்பே வந்து வேலை வாங்கி கொடுக்கணும், 8வது முடிச்சுருக்காங்க, அவங்க போய் வேலை செய்யணும், அவங்களுக்கான வேலை வாய்ப்பை வாங்கி கொடுக்கணும் அப்படின்றது அடிப்படையில் தான். இந்த +2 முடிச்சவன் இருக்கான்ல, அவனுக்கு நீங்கள் சேங்ஷன் பண்ணீங்க, 2,500 ரூபா சேங்ஷன் பண்ணீங்க அப்படின்னா, அவன் காலேஜுக்கு போகிறான், மேலே ஏதாச்சும் படிக்கிறான் அப்படின்னா அதுக்கு சொல்லலாம். ஏன்னா +2வோட அவன் நின்றக்கூடாது, அடுத்து படிக்கிறதுக்கான வேலை என்னவோ அதை பண்ணணும். இந்த 2,500 ரூபா அவனை அதே இடத்துல தேக்க வச்சிடும். இல்லை அந்த ஃபேமிலியே வந்து ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஃபேமிலியாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த குடும்பம் அப்படி இருக்குன்ற பட்சத்தை, டேய் நீ வேலைக்கு போகாமல் இருந்தால் உனக்கு மாதம் 2,500 ரூபா ஒரு 2,000, நீ காலேஜ் போனேன்னா அதுக்கு செலவுடா, அதுக்கு ஃபீஸ் கட்டினதுலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் திரும்புறதுக்கான, மக்கள் இப்படி திருப்புறதுக்கான வாய்ப்புகள் இங்கே அதிகமாக இருக்குது.
நீங்கள் எதை நோக்கி நகர்த்துறீங்கன்றதுல இன்னும் கொஞ்சம் தெளிவு வேணும் அப்படின்றத கேட்டுக்கிறோம். நான் டைரெக்டாக அடிக்கலை, நான் என்னுடைய கருத்துக்களை மட்டும் சொல்லிடுறேன். மாதம் 18,000 சம்பளம், 5 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு. மாதம் 18,000 ரூபா சம்பளத்தோ கூட 5 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு. இது வரைக்கும் நான் 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு வருஷத்துக்கு கொடுப்பேன்னு சொன்னவர் கூட இது வரைக்கும் ஒன்றும் பண்ணாமல் இருக்காரு. இந்த பக்கம் வேலை வாய்ப்புகள் டிஎன்பிசி இதெல்லாம் மூலயமா வேலை வாய்ப்பு அதிகரிமா அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கும் இது வரைக்கும் பாதி பேருக்கு வேலை வாய்ப்புகள் இல்லாமல் தான் இருக்காங்க. ஆனால் மாதம் 18,000 ரூபா சம்பளத்தோடு வேலை வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொல்கிறது அண்ணன் மட்டும்தாங்க. இப்படி ஒரு நிலைப்பாடு எடுத்ததுக்கு விஜய்க்கு பெரும் வரவேற்பை சொல்லிக்கலாம். நான் கலாய்க்கலை, சத்தியமாக சொல்கிறேன், நான் கலாய்க்கலை, வரவேற்பை கொடுத்துக்கலாம். இதை எதன் அடிப்படையில் ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்க போகிறாருன்றதை நம்ம பார்க்கணும். ஏன்னா நிறைய இவங்க போட்டு அந்த அந்த உங்களுடைய ஐடி விங்கி இருக்கும் இல்லையா, அதில் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் மூலயமா கண்ட்ரோல் பண்ணுறது தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஃபோன் இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய நிறைய கிராமங்கள், ஃபோன் போய் சேராத கிராமங்கள் நிறைய இடத்துல இருக்குது. அதுக்கு நீங்கள் எப்படி கொண்டு போய் சேர்க்க போகிறீங்கன்றதையும் இதில் கூட சேர்த்துட்டீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். அடுத்து, பகுதி நேர ஆசிரியர்களுக்கு 5 வருட பணிக்கு பின்பு சம ஊதியம் வழங்கப்படும். 5 வருஷத்தில் கன்ஃபர்மேஷன். 5 வருஷத்தில் இவங்க வந்து ஆட்சி விட்டு வெளியே போயிடுவாங்க. நீ எப்படி என்ன கேட்க முடியும், வேற ஒருத்தவங்க தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிக்கலாம். அந்த நிலைமையில் தான் 5 வருஷம், ஏன் 2 வருஷம் 3 வருஷம்லாம் ஆகாதா? 6 மாதமே போதும். சரி, 2 வருஷம் 3 வருஷன்றது நியாயமான ஒன்றா இருக்கும். 5 வருஷத்தில் இவங்க பணியை விட்டு ஆட்சி விட்டு கிளம்பிட்டு அடுத்த வேலையை பார்த்துக்கிறது. அடுத்து, பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவர். இது பகுதி நேர ஆசிரியர்கள்னு சொல்லக்கூடியவங்கெல்லாம் பார்ட் டைம்லேருந்து ஒர்க் பண்ணக்கூடியவங்க, இவங்களுக்கு எல்லாருக்கும் பணி நிரந்தரம் கொடுக்கப்படும். இப்படி சொல்லியே நிறைய பேர் ஏமாந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்ததுக்கப்புறம் இதை செஞ்சாங்க அப்படின்னா பெருமளவில் வரவேற்கத்தக்கக்கூடிய ஒன்று. எனக்கு என்ன கேள்விகள் இருக்குது அப்படின்னா, இந்த தேர்தல் அறிக்கையிலிருந்து இந்த பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு ஒன்று போடுறீங்க இல்லையா, அதுக்கான சில தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்துருந்தீங்கன்னா பெருமளவில் வரவேற்கத்தக்க ஒன்றா இருக்கும். அந்த மாதிரியான வாக்குறுதிகள் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு அந்த 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 அடிப்படை அறிவே கிடையாது. பிறப்புக்கும் எல்லா உயிருக்குன்னு பேருக்கு போட்டுக்கிறீங்க, ஆனால் அந்த பேருக்கான வேலைகளை இது வரைக்கும் நீங்கள் செய்யலை. அதுக்கான அடிப்படையில் தான் இன்னைக்கு எல்லாமே வந்து அமைஞ்சிருக்கு. இந்த அமைதல் எந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும், மாற்றத்துக்கான சக்தியாக நீங்கள் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஏன்னா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருடைய தேர்தல் அறிக்கையிலையும் இருக்கக்கூடிய ஒன்று தான். இதை மாற்றத்துக்கான வழி நாங்கள் இதன் அடிப்படையில் கொடுப்போம்னு சொன்னீங்கன்னா உங்களை நம்புறதுக்கு இன்னும் பெரும் வரவேற்பு இருக்கும். அந்த வரவேற்பை நாங்கள் இளைஞர்கள், அறிவார்ந்த இளைஞர்கள், உங்கள் தற்குறிகள் மட்டும் இல்லை, அறிவார்ந்த இளைஞர்களும் சேர்ந்து, நான் என்னையே சேர்க்கலை, நானும் ஒரு மட சாம்ராண்டி தான், நான் எனக்கு தெரிஞ்சது தான் சொல்லியிருக்கிறேன். அந்த அறிவாளிகள் எல்லாருமே சேர்ந்து நம்பணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இது எல்லாத்தையும் விலைக்கு சொல்லியிருக்கணும். அப்படி சொல்ல தவறிட்டீங்க. உங்கள் ஒரு பக்கம் உங்களுடைய அந்த ஐடி விங்கில் வந்துக்கிட்டு தான் இருக்குது. அது புரிகிற மாதிரி இல்லை, இன்னும் புரிகிற மாதிரி தெளிவாக சொல்லுங்கள். ஏன்னா எல்லாமே செல்ஃபோனில் தான் இருக்குது. செல்ஃபோன் பயன்படுத்தாதவங்களுக்கு என்ன செய்ய போகிறீங்க அப்படின்றதையும் சேர்த்து சொல்லுங்கள். அது வரைக்கும் உங்கள்கிட்ட நன்றி, வணக்கம் என விடைபெற்றுக் கொள்கிறேன். மறக்காமல் இது எல்லாத்தையும் அவர் சக்ஸஸ் பண்ணிடுவாரா அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிடுங்க. நன்றி.